Hi friends, இன்னைக்கு நம்ம சேனல்ல Black Forest கேக் அதுவும் ஓவன் இல்லாம பீட்டர் இல்லாம வீட்ல இருக்கிற பொருள் வச்சு ஈஸியான மெத்தட்ல எப்படி செய்யலாம்னு பார்க்க போறோம். இனிமேல் பர்த்டே கேக் வாங்குறதுக்கு செலவு பண்ணணும்னு அவசியம் இல்லை. குறைவான செலவுல வீட்லயே சூப்பரா செய்யலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. உங்க எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும். இப்போ 1 கப் அளவுக்கு மைதா எடுத்துக்கலாம். கால் கப் கொக்கோ பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். 1 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், அரை டீஸ்பூன் பேக்கிங் சோடா, 1/4 டீஸ்பூன் சால்ட். இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா சலிச்சு எடுத்துக்கலாம். கட்டி எதுவும் இல்லாமல் இருக்கிறதுக்காக தான் நம்ம இது மாதிரி சலிச்சு எடுத்துக்கிறோம். இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். ஒரு கப் சுகர் ஆட் பண்ணிக்கலாம். இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். ஏற்கனவே நம்ம சேனலில் எக்லெஸ் பிளாக் ஃபாரஸ்ட் கேக் ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கோம். டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், தேவைப்படுறவங்க செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போது ஒரு முட்டை சேர்த்துக்கலாம். அரை கப் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கலாம். தயிர் ரொம்ப கெட்டியாக இருக்கக்கூடாது, ரொம்ப புளிப்பாக இருக்கக்கூடாது. கொஞ்சம் தண்ணி மாதிரி தயிர் அரை கப் சேர்த்துட்டு 1/4 கப் ஆயில் சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். கேக் செய்யும் போது நாம் சேர்க்கக்கூடிய இன்க்ரீடியன்ஸோட அளவு ரொம்ப மெயின். இன்க்ரீடியன்ஸோட அளவு கொஞ்சம் கூடினாலோ இல்லை குறைஞ்சாலோ கேக் நல்லா வராது. ஸோ நம்ம கரெக்டான அளவில் ஆட் பண்ணால் மட்டும்தான் கேக் நல்லா வரும். இப்போ 1/4 கப் அளவுக்கு ஹாட் வாட்டர் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஹாட் வாட்டர் தயிர் இந்த காம்பினேஷனில் செய்யும் போது கேக் ரொம்ப சாஃப்டாக இருக்கும். ஒரு சில கேக் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்தாலே ரொம்ப ஹார்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். பட் இந்த மெத்தடில் கேக் செஞ்சு ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்தாலுமே ரொம்ப சாஃப்டாக இருக்கும். ஹாட் வாட்டரு தயிர் சேர்க்கும் போது அந்தளவுக்கு சாஃப்ட் தெரியும் உங்களுக்கு. இப்போது 1 டீஸ்பூன் வெண்ணிலா எசன்ஸ் சேர்த்துக்கலாம். வெண்ணிலா எசன்ஸ் சேர்த்ததுக்கப்புறமா நம்ம ஒரு 10 to 15 மினிட்ஸ் நல்லா பீட் பண்ணிக்கலாம். இதுவே எலக்ட்ரிக் பீட்டர் இருந்துச்சுன்னா ஒரு 5 மினிட்ஸ் பீட் பண்ணாலே போதும். நம்ம விஸ்க் யூஸ் பண்ணி பீட் பண்ணதுனால ஒரு 10 to 15 மினிட்ஸ் நல்லா பீட் பண்ணிக்கலாம். இப்போது 15 மினிட்ஸ் நல்லா பீட் பண்ணி எடுத்தாச்சு. 8 இன்ச் கேக் டின்னில் பட்டர் பேப்பர் போட்டு ஆயில் அப்ளை பண்ணி எடுத்திருக்கேன். இதில் நம்ம கேக் பேட்டரை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இப்போ லைட்டாக தட்டி விட்டுக்கலாம். 10 மினிட்ஸ் ப்ரீஹீட் பண்ண குக்கரில் ஒரு ஸ்டாண்டு போட்டு வச்சுருக்கேன். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற கேக் டின்னை இதில் செட் பண்ணிடலாம். மணலோ தண்ணீரோ இல்லை உப்போ எதுவுமே இதில் போட தேவையில்லை. டைரெக்டாக ஒரு ஸ்டாண்டு போட்டு அப்படியே வச்சிடலாம். குக்கர் மூடியிலிருந்து கேஸ்கட் ரிமூவ் பண்ணிவிட்டு க்ளோஸ் பண்ணிடலாம். விசில் போட்டுட்டு ஒரு 40 நிமிஷம் லோ அண்ட் மீடியம் ஃப்ளேமில் வேக வச்சு எடுத்துடலாம். இப்போ 40 நிமிஷத்துக்கு அப்புறமா ஓப்பன் பண்ணி பார்த்தோன்னா கேக் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. செக் பண்ணி பார்த்துடலாம். மாவு ஒட்டாமல் வந்துச்சுன்னா கேக் நல்லா ரெடி ஆகிடுச்சின்னு அர்த்தம். ஒருவேளை உங்களுக்கு மாவாக இருந்துச்சு அப்படின்னா ஒரு 10 மினிட்ஸ் லோ ஃப்ளேமில் வேக வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ கேக் டின்னை வெளியே எடுத்துட்டு இதை கம்ப்ளீட்டாக நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா தான் கேக் மோல்டுலேருந்து வெளியே எடுக்கணும். அப்படி இல்லைன்னா கேக் உடஞ்சிரும். இப்போ கேக் நல்லா கம்ப்ளீட்டாக ஆறுனதுக்கப்புறம் கேக் டின்லேருந்து வெளியே எடுத்துட்டு ஒரு லேயர் மேலே இருக்கிற ஒரு லேயரை லைட்டாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இந்த கேக்கை மெல்லிஸான 3 லேயராக கட் பண்ணிக்கலாம். ஒருவேளை நீங்கள் பிகினர்ஸாக இருந்தீங்கன்னா மெல்லிஸாக கட் பண்ணும்போது கேக் உதிர்ந்து போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ நீங்கள் ஃபஸ்ட் டைம் கேக் செய்கிறீங்கன்னா ஒரு 2 லேயராக கட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு நல்ல ட்ரெயின் ஆனதுக்கப்புறம் 3 லேயராக கட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி 3 லேயராக தான் கட் பண்ணி எடுத்திருக்கேன். இப்போ 3 லேயர் கட் பண்ணி எடுத்தாச்சு. ஒரு பவுல் வச்சுட்டு அதுக்கு மேலே பிளேட் வச்சிடலாம்.
இப்போது டெக்கரேட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போது 1 கப் அளவுக்கு விப்பிங் க்ரீம் எடுத்திருக்கேன். விப்பிங் க்ரீம் வந்து நம்ம ஃப்ரீசரில் தான் ஸ்டோர் பண்ணணும். ஃப்ரீசரில் ஸ்டோர் பண்ணிவிட்டு நம்ம பீட் பண்ணால் தான் க்ரீம் நல்லா வரும். அப்படி இல்லைனா நல்லா கெட்டியாகவே செய்யாது. இப்போ பாருங்கள், விஸ்க் வச்சு யூஸ் பண்ணும் போதே ஒரு 10 to 15 மினிட்ஸில் க்ரீம் நல்லா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போது ஒரு பைப்பிங் பேக் யூஸ் பண்ணிவிட்டு அதில் கொஞ்சமாக க்ரீம் வந்து ஃபில் பண்ணி எடுத்துக்கலாம். உங்ககிட்ட பைப்பிங் பேக் இல்லைன்னா ஒரு ஜிப்லாக் கவர் எடுத்துக்கோங்க. 1/2 கப் தண்ணியில் 2 டேபிள் ஸ்பூன் சுகர் ஆட் பண்ணி சுகர் சிரப் ரெடி பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு லேயரில் சுகர் சிரப் அப்ளை பண்ணிக்கலாம். சுகர் சிரப் அப்ளை பண்ணும்போது நல்லா தாராளமாகவே அப்ளை பண்ணுங்கள். அப்போ தான் கேக் சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். சுகர் சிரப் நல்லா அப்ளை பண்ணதுக்கப்புறமா விப்பிங் க்ரீம் அப்ளை பண்ணிக்கலாம். உங்களுக்கு இந்த ஃப்ரெஷ்ஷான விப்பிங் க்ரீம் கிடைக்கலனா விப்பிங் க்ரீம் பவுட்ரு வாங்கி கூட யூஸ் பண்ணலாம். அதுவும் ரொம்ப நல்லாயிருக்கும். ஒரு 1 kg கேக் செய்கிறதுக்கு 2 அல்லது 3 பேக்கெட் பவுடர் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போது ஐசிங் நைஃப் யூஸ் பண்ணி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணியிருக்கேன். உங்ககிட்ட ஐசிங் நைஃப் இல்லைன்னா பட்டர் நைஃப் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ க்ரீம் அப்ளை பண்ணியாச்சு. இப்போ செகண்ட் லேயர் கேக் எடுத்து வச்சிடலாம். இப்போ திரும்பவும் சுகர் சிரப் அப்ளை பண்ணிக்கலாம். சுகர் சிரப் ஆட் பண்ணும்போது உங்களுக்கு விருப்பப்பட்டீங்கன்னா செரி பழம் சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு அதையும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி செரி வந்து டெக்கரேட் பண்ணுறதுக்கு மட்டும்தான் யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ 2வது லேயருக்கு க்ரீம் அப்ளை பண்ணிடலாம். க்ரீம் அப்ளை பண்ணும்போது கொஞ்சம் தாராளமாகவே க்ரீம் அப்ளை பண்ணிக்கோங்க. அப்போ தான் கடையில் வாங்குகிற அதே டேஸ்ட் நம்மளுக்கு கிடைக்கும். இப்போ 2வது லேயருக்கு க்ரீம் அப்ளை பண்ணியாச்சு. இப்போ 3வது லேயர் கேக் வைக்கும்போது நாம் இது மாதிரி லைட்டாக திருப்பிக்கோங்க. திருப்பி வைக்கும்போது தான் டெக்கரேட் பண்ணும்போது அது ரொம்ப நீட்டாக அழகாக வரும். இப்போ 3வது லேயருக்கும் சுகர் சிரப் அப்ளை பண்ணிவிட்டு க்ரீம் அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ லாஸ்ட்டாக 3வது லேயர் க்ரீம் அப்ளை பண்ணும்போது கேக் நல்லா ஃபுல்லாக கவர் ஆகிற மாதிரி க்ரீம் அப்ளை பண்ணிக்கோங்க. இப்போ நான் இன்றைக்கி ஸ்டார் நாசில் யூஸ் பண்ணியிருக்கேன். உங்ககிட்ட நாசில் இல்லை அப்படின்னா ஹோம்மேட் நாசில் எப்படி செய்கிறதுன்னு டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன். தேவைப்படுறவங்க செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி கேக்கை டெக்கரேட் பண்ணிக்கலாம். இப்போ செரி வச்சு டெக்கரேட் பண்ணிக்கலாம். உங்ககிட்ட ஸ்ப்ரிங்கிள்ஸ் இருந்துச்சுன்னா அது கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ லாஸ்ட்டாக டார்க் சாக்லேட் எடுத்திருக்கேன். டார்க் சாக்லேட்டை சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போது கட் பண்ணி எடுத்துருக்கிற டார்க் சாக்லேட்டை சென்டரில் ஆட் பண்ணிக்கலாம். ஒருவேளை உங்களுக்கு டார்க் சாக்லேட் கிடைக்கலனா நீங்கள் மில்க் சாக்லேட் கூட யூஸ் பண்ணிக்கலாம். டைரி மில்க், நெஸ்ட்லே இது மாதிரி சாக்லேட் எது கிடைக்குதோ உங்களுக்கு நீங்கள் கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ அவ்வளோதான், சூப்பரான டேஸ்டியான பிளாக் ஃபாரஸ்ட் கேக் ரெடி பண்ணியாச்சு. இதை 2 மணி நேரத்துலேருந்து 3 மணி நேரம் வரைக்கும் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துடலாம். கேக் ரொம்பவே பர்ஃபெக்டாக வந்திருக்கு. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.